வணக்கம் நண்பர்களே. முன்னொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் ஒரு போட்டி வந்தது. தம்மில் யார் பெரியவர் என்ற போட்டி. ஆதிசேஷன் வாயுதேவனிடம் சொன்னார், வாயுதேவனே, நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால் சுற்றி இறுக்கி மூடிக்கொள்வேன். நீ உன்னுடைய பலத்தால் மலை சிகரங்களை பெயர் தெரிந்தால் நீ பெரியவன் என்பதை ஒப்புக்கொள்வேன் என்றார். போட்டி தொடங்கியது. ஆதிசேஷன் தன் 1000 தலைகளாலும் உடம்பாலும் வாளாலும் கைலை மலையை இறுக்கி மூடி மலையே தெரியாதபடி மறைத்துவிட்டார். வாயுதேவன் பலம் கொண்ட மட்டும் காற்றை வீசி பார்த்தும் கூட அசைக்க முடியவில்லை. பல 100 ஆண்டுகளான பின்பு ஆதிசேஷன் லேசாக அசையவே அந்த நேரம் பார்த்து வாயுதேவன் தன் பலத்தை காட்ட கைலையில் இருந்து 3 சிகரங்கள் பெயர்ந்து கொண்டு புறப்பட்டன. தெற்கே வந்து விழுந்தன. அந்த 3இல் ஒன்றுதான் திரு காளஹஸ்தி மலை என்கிறது புராணங்கள். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு காலத்திநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இது வாயுஸ்தலம் என்பதால் மூலஸ்தானத்தில் இருக்கும் விளக்கு காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும். கண்ணப்பர் வாய் கலசமாக முகலியை கொண்டு வந்து காலத்தியப்பருக்கு அபிஷேகம் செய்ததால் இது பக்தர்களுக்கு இங்கு திருநீர் வழங்கும் வழக்கம் இல்லை. பச்சை கற்பூரத்தை பன்னீர் விட்டு அரைத்து தீர்த்தத்தில் கலந்து சங்கு ஒன்றில் வைத்துக் கொண்டு அதையே பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகின்றனர். ராகுகேது சர்ப்பதோஷம் உள்ளவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், நீண்ட கால பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து ராகு தோஷம் நீங்கவும் சர்ப்பதோஷம் நீங்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். இத்தலத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடி அருந்தினால் பேச்சு சரளமாக வராத குழந்தைகளுக்கு கூட நன்கு பேசும் வரம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் இறைவனுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கருவறையை அடுத்த மண்டபத்தில் கண்ணப்பர் சிலை உள்ளது. மூலவரின் எதிரில் வெள்ளைக்கல் நந்தியும் பித்தளை நந்தியுமாக 2 நந்திகள் உள்ளன. கருவறை ஆழி போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. கோஷ்டத்தில் கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, வாயில், துர்க்கை மூர்த்தங்கள் உள்ளன. கோயிலின் நுழைவு வாயிலின் எதிரில் கவசமிட்ட கொடிமரம் ஒன்றும் 60 அடி உயரம் கொண்ட ஒரே கல்லிலான கொடிமரம் ஒன்றும் உள்ளது. அதன் அருகே பலிபீடமும் நந்தியும் உள்ளன. இறைவனுக்கு அணிவித்துள்ள தங்க கவசத்தை எடுத்துவிட்டு ஆரத்தி எடுக்கும்போது லிங்கத்தின் அடிபாகத்தில் சிலந்தி வடிவத்தையும் நடுவில் நீண்டு கூடின போன்ற உள்ள யானையின் 2 கொம்புகளையும் மேற்புறத்தில் உச்சியில் 5 தலைப்பாம்பு கொண்ட படம் எடுத்துள்ள வடிவத்தையும் வலப்புறத்தில் கண்ணப்பர் பெயர்த்து அப்பிய ஒரு கண்ணின் வடுவையும் காணலாம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடமாகும். சிவனின் தேவார பாடல் இடம்பெற்றுள்ள 274 சிவாலயங்களில் இது 252வது தேவார ஸ்தலமாகும். இந்த கோயில் அமைந்துள்ள ஸ்தலம் சித்தூர் மாவட்டத்தில், ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் காளஹஸ்தி ஊரில் உள்ளது.